நீயே கண்ணு வாங்க போலியே நீ சுத்தி போடணும் நாய் கண்ணு நேரி கண்ணு பேய் கண்ணு ஆடுறதுக்கு சூப்பரா தேங்காய் காய வச்சு வச்சிருந்தாங்க அம்மா. பாகுபலி எல்லாம் தேங்காய் எண்ணெய் எவ்வளவு வெள்ளையா இருக்குமே. புண்ணாக்கு வந்து இது வந்து நல்லா செட்டில்மெண்ட் ஆகும். பன்னு மாதிரி இருக்குது. பீட்சா சைஸ் கணத்துல போட்டுட்டேன். பாப்பா கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டு பாக்குறேன். 2 கையில சாப்பிட கூடாதுமா, ஒரு கையில சாப்பிட. கலர்ஃபுல்லா இருக்குது. ஜஸ்ட் ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் வாய்தன் சொல்லு. வாய்தன் சொல்லு. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். காலையில என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அறக்க பறக்க செஞ்சுட்டு இருக்கேன். சோ டிஃபனும் லஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா காலையில அப்படியே சேர்த்தே பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாமா? இது எப்பயுமே எனக்கு முத்தமா கொடுத்துட்டு இருக்கா. அது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அம்மா பாசமா என்னமா அங்க வண்டி ஒண்ணு பின்னாடி ஓடுது. அந்த வண்டி சத்தத்தை கேட்டு வந்து ஜேசிபி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு பத்தியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு சந்தில வந்து ஒரு ஜேசிபி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஜேசிபியை பார்க்கறதுக்கு தான் ஒரு சவுண்ட் விட்டுட்டு இருக்காரு. ஜேசிபி பிடிக்குமாமா உனக்கு? பிடிக்கும். சரி ஜெஷிதா, நீ அப்பா கூட விளையாடிட்டு அம்மா போயிட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்றேன். ஆல்ரெடி வந்து சாப்பாடு உலை போட்டு சாதம் வந்து வெந்துட்டு இருக்கு. பாப்பாக்கு பால்லாம் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்து குழம்பு வைக்கணும், என்ன பண்றேன்னு பாக்கலாம். டிஃபன் வந்து இன்னைக்கு இடியாப்பம். இடியாப்பமா? சரி. இடியாப்பத்துக்கு வடகறி செய்யலாம்னு சொல்லிட்டு கடலைப்பயிர் வந்து ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சூப்பரா வந்து கடலைப்பயிர் நல்லா ஊறிடுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் நம்ம வந்து தேங்காய் பாலே செஞ்சுக்கலாமே, அப்ப பாப்பா வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவா தேங்காய் பால் செஞ்சா. அதுவும் இல்லாம வயிறு புண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, அதனால தேங்காய் பால் செஞ்சுக்கலாம் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இடியாப்பத்துக்கு வடை நல்லா இருக்குமா பேபி? நல்லா இருக்கு. நல்லா இல்ல வடை சுட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட வேண்டியதான்றியா? ஆமா. இடியாப்பம் வடகறிக்கு பதில் இடியாப்பம். ஆமா, இடியாப்பம் வடை, அதுக்கு வந்து தேங்காய் பால் சைட் டிஷ். அதான் வந்து செய்ய போறேன். கொஞ்சமா தான் கடலைப்பயிர் ஊற வச்சிருக்கேன். அவர் பாரு எப்படி சிரிச்சுனே வர்றாரு. செயின் எங்க மக்கானா? செயின் எங்கடி? செயின் எங்க போட்ட? செயின் தொலைச்சிட்டியா? கழுத்துல இருக்கிற செயின் எங்க தொலைச்ச? எங்க எங்க காணோம்? சிச்சோ கண்டுபிடிச்சிட்டாடா. எங்க கழுத்தேன்னு ஒன்ற செயின் எங்க? செயின் கிடைச்சிருச்சு. வெரி குட். மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு சாதம் வடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு தான் வைக்க போறேன். தேங்காய் பாரு மீன் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை கிளீன் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். இப்பதான் எடுத்து வெளியே வச்சேன் சமைக்கலாம்னு சொல்லிட்டு. அழகா வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு லஞ்சுக்கு. என்னம்மா மீமி சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? இடியாப்பம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டேன். ரொம்ப சிம்பிள். நம்ம சுடு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுட வச்சு உப்பு போட்டு கொஞ்சமா ஆயில் போட்டு மாவு வந்து பிசைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ நம்ம இடியாப்பம் சுற்ற வேண்டியதான். இடியாப்பம் புழியணும் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் செய்யறதுக்கு மாவு உள்ள வச்சு நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்துல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இடியாப்பம் செய்ய போறேன். ஆமா, இட்லி குண்டா இருக்காங்க. ஆமா, இந்த தட்டுல வந்து ரவுண்டா புழியுமா? ஏய் அழகா வந்துடா டேய். வாவ், அப்படியே ரவுண்டா செஞ்சிர வேண்டியதான். பெரியதுவா? ஆமா, 2 தட்டு வச்சாலே வேலை முடிஞ்சிரும் போல. ஒரு ஆளுக்கு ஒரு தட்டு போதுமா? அழகா வந்து இடியாப்பம் புழிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேப் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். சரி சரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் எவ்வளவு அழகா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. மூடி போட்டு வேக வச்சிருக்கேன். டக் டக்குன்னு வெந்துரும் நினைக்கிறேன். சீக்கிரமா வெந்துரும். இதுன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான். ஆல்ரெடி சுடு தண்ணிலே மாவு வந்து பாத்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்ப ஆவில ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இட்லி கொத்து இருக்குல்ல, 2 இட்லி கொத்து, அதுல இட்லி மாதிரி அப்படி அப்படியே சுத்தி சுத்தி ஊத்தி வச்சீங்கன்னா வேலை முடிஞ்சிட போகுது. சிம்பிளா அவ்வளவுதான். ஆமா, தட்டுல வேணாலும் தட்டுல ஊத்திக்கலாம். இட்லி குண்டால இருந்ததுன்னா இட்லி குண்டாலே நீங்க ஊத்திக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டு இடியாப்பம் வந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகா ஒரு பிளேட் கவுத்து உடனே சூப்பரா வந்துருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு இடியாப்பம். அடுத்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேக வச்சிருக்கேன். ஆமா, கரெக்டா 3 பிளேட் தான் வரும் போல. 3 பேருக்கு தான் வரும். இவங்களுக்கு தேங்காய் பாலும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. சக்கரை போட்டியா? போட்டேன் சக்கரை. நல்லா திக்கா இருக்க. தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு திக்கா சாப்பிடுவாங்க. ஆமா, வேணா விட்டுக்க வேண்டியதானே. இப்ப சரி, பைப்ல டைரக்டா புடிச்சாச்சு. இதுவும் கரெக்டா இருக்கா? சக்கரை போட்டேன். அவ்வளவுதான். குட்டி பொண்ணுகிட்ட கொடுப்போம், விளையாடிட்டே சாப்பிடுவா. நம்ம வடை மட்டும் ரெடி பண்ணோம்.
அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஜெஷிதா வா வா வா. ஜெஷிதா குட்டி பொண்ணு நல்லா சாப்பிடுவா விரும்பி. ஏய் கை கழுவிட்டியா? கை கழுவி தான் கூப்பிடுங்க பாப்பாவை. உட்கார் உட்கார் ஒழுங்கா உட்கார். நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. வச்சுக்க ஜெஷிதா. பாப்பா கூட சேர்ந்து நானும் சாப்பிட்டு பாக்குறேன். 2 கையில சாப்பிட கூடாதுமா, ஒரு கையில சாப்பிடு. நல்லா இருக்கா? 2 கையில சாப்பிட கூடாதுமா, ஒரு கையில தான் சாப்பிடணும். தேங்காய் பால் ஊத்துது இல்ல, ஆமா அதை எடுத்து சாப்பிடுறா. இந்த கையில தேங்காய் பால் குடிக்கிறது அப்படிதானே? சரி சரி சரி, நீ சாப்பிடுமா. குட் கேர்ள் ஜெஷிதா. பாத்தியா? நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் 2 கையில சாப்பிடுறான்னு. இல்ல இல்ல, அதை எடுத்து அது கேட்காம சாப்பிடுறா. சரி நான் போய் வடை சுட போறேன்பா. ஜெஷிதா அழகா சாப்பிடணும்னா பொண்ணு ஒன்ன மாதிரி சாப்பிட்டு சாப்பிடறதுல அதுதான் வந்து யாரும் வீடியோ காட்டக்கூடாது சொல்றேன். நீயே கண்ணு வாங்க போலியே. சரி சரி, உனையும் சுத்தி போடணும். நாய் கண்ணு நேரி, கண்ணு பேய், கண்ணு கோழி கண்ணு, அம்மா கண்ணு, அப்பா கண்ணு, எல்லாம் கண்ணு திஷ்டி போவான்னு. கடலைப்பருப்பு வடை தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சிட்டேன். நான் வந்து இடியாப்பத்துக்கு வடகரி செய்யலான்னு கொஞ்சமா ஊற வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 4 வடை தான் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதுல. உப்பு அப்புறம் வடைக்கு டேஸ்டே இந்த சோம்பு தான். சோம்பு வந்து பாத்தீங்கன்னா நுண்டி சேர்ந்துக்கலாம். பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு வடைக்கு பெருஞ்சீரகம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இது ஃபுல்லாவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி அதிகமா வாசனையா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வடை தட்டி வடை சுட வேண்டியதான். இந்த குக்கிங்ல மட்டும் ஒரு விஷயம் டக்குன்னு இது வேணான்னு முடிவு பண்ணா டக்குன்னு வேற இதுக்கு ஜம்ப் பண்ற அந்த திறமை மட்டும் உனக்கு இருக்கு சங்கீதா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வடகரி செய்யலாம்னு இது பண்ணதை இப்ப வடையா செஞ்சுட்டாரு. அதானே? புதினா கொத்தமல்லி நிறைய கட் பண்ணி வச்சுட்டேன். கீரை வடையா? கீரை வடை மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீரை வடை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ரொம்ப நேரமா காய வச்சுட்டேன். எண்ணெய் அடுப்புல காய போட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மாவே அரைச்சேன் நானு. சரி சரி, பயங்கரமா எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கலகன் தட்டி போட்டு ஒரே டைம் ஓவர். சிங்கிள் டேக்ல முடிஞ்சிச்சா? ஆமா சரி. அல்ட்ரா ஃபாஸ்ட்ல தான் சங்கீதா எப்பவுமே வேலை செய்வேன். ஆனா ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா வேலை செய்வேன். இன்ட்ரெஸ்டா வேலை செய்வேன். இந்த பிரியாணி செய்யறப்ப மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லோவா வேலை செய்யறதே. அதுவும் நல்லா ஆர்வமா தானே செய்வேன். பிரியாணி சாப்பிடணும்ட்டு அது டைம் ஆகும் பேபி. நல்லா வதக்கி செய்யணும்ல. சரி சரி, அது கட் பண்ணி ரெடி பண்ணி செய்யறதுக்காக லேட் ஆகும். வடை அப்படி கிடையாது, டக்கு டக்குன்னு போட்டுடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வடை சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரே செட் போட்டு அழகா எடுத்துட்டாங்க பாருங்க. வாவ், நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. கீரை வடை தான். கீரை வடை தானா? சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியா நல்லா டேஸ்டா இருக்கும் வடை. இங்க பாருங்க, ஒரே ஒரு இடியாப்பம் தான் லாஸ்டா சுட்டது. இங்க பாரு பன்னு மாதிரி இருக்குது. பீட்சா சைஸ் கணத்துல போட்டுட்டேன். ஏன்னா எத்தனை டைம்டா போடுறதுன்னு சொல்லிட்டு பெருசா போட்டு வேக வச்சுட்டேன். இந்த சைடு ஒரு மீடியம் சைஸ் இருக்கு. அழகா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடியாப்பம் தேங்காய் பாலுக்கு வடை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வடைகறி படம்லாம் பார்த்துதான் இது வடையா மாத்திட்டேன். இந்தமா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஒர்க் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஆஃப்டர்நூன் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் வந்து நாங்க ஒரு முக்கியமான வேலைக்கு வந்து வெளியே கிளம்புறோம். ஊர்ல இருந்து வந்தா இல்லையா, சோ வரும்போதே கையோட ஒரு மூட்டையை வந்து குடிச்சிட்டு வந்துட்டோம். என்ன மூட்டைன்னு பாத்தீங்கன்னா தேங்காய். சோ என்ன செய்ய போறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஆடுறதுக்கு சூப்பரா தேங்காய் காய வச்சு வச்சிருந்தாங்க அம்மா. நல்லா வந்து காஞ்சிச்சு. சரி நானே வந்து எண்ணெய் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நிறைய பேர் எண்ணெய் அம்மா உட்காந்து எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. சரி நானே வீட்டுல போய் நானே எண்ணெய் வந்து செஞ்சுக்கிறோமா. ஒரு டைம் கார்ல வரும்போது புண்ணாக்கு உனக்கு வந்து கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அப்பா வந்து நல்லா இருந்தாருன்னா வண்டி ஓட்டுற மாதிரினா அவர் போயிட்டு எண்ணெய் எல்லாம் ஆடி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. சோ அவர் உடம்பு சரியில்லையா, நாங்களும் போயிட்டு ஒரே நாள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அதனால நாங்க தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டோம். சோ இன்னைக்கு போய் தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஆமா ஆமா, எங்க மரத்திலே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அறுத்து நாங்களே இது வந்து தடவை எங்க கையிலே எல்லாமே பண்ணோம். ஆமா, சோ நாங்களே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அறுத்து உடைச்சு காய வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலும் வந்து ரெடி பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பாப்பாக்கு எனக்கெல்லாம். அதுக்காக அம்மா முன்னாடியே வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணி என்னது? கசலாங்கண்ணி. கசலாங்கண்ணியா? பொன்னாங்கண்ணின்னு சொல்ற மாதிரி. கசலாங்கண்ணி தான் ஹேருக்கு வந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. கசலாங்கண்ணி
எல்லாமே நேச்சுரலா பறிச்சு காய வச்சிருக்கோம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை மூலிகை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம். என்னம்மா சாக்லேட் சாப்பிட்டுக்கிறாரு அவரு. சரி ஃபர்ஸ்ட் போய் எண்ணெய் வந்து ஆடிட்டு வந்துடலாம். எவ்வளவு எண்ணெய் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து எப்படி இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடுத்த டீட்டெயில் வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஆடிட்டு வரலாம். போயே பாகுபலி எல்லாம் தேங்காய் சரியான வெயிட் இருக்கும்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் 10 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு எண்ணெய் வருதுன்னு பாருங்க. 10 கிலோ மேல தான் இருக்கும் செங்க. அம்மா 10 லிட்டர் எண்ணெய் வரும்னு சொன்னாங்க. நம்ம 10 லிட்டர் கேன் வந்து வாங்கிக்கலாம். சோ வாங்கிட்டு எவ்வளவு வருதோ அதை பாத்துக்கலாம். என்னம்மா ஜெஸ்டா வெறும் சாக்லேட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காப்பா அவ. சாக்லேட் குடுக்க கூடாதுன்னு பார்த்தாலும் இவன் விட மாட்டா. போலாமா? என்ன சாப்பிடுற ஜெஸ்டா? சாச்சியம் 20 லிட்டர் கேன் தான் மேபி இருக்கு. 10 லிட்டர் கேன் இல்லையா? அதுக்கு ஒருவேளை 5 லிட்டர் எண்ணெய் வந்து கரெக்டா இருக்கும்ல. வாய்ப்பே கிடையாது. 5 லிட்டர் எண்ணெய் வராதுன்றா. சரி வாங்கிக்குவோம். அடுத்த டைம் கடலை நல்லா ஆடுவாங்கல்ல. ஆமா ஏன் வாங்கியாச்சு. போலாமா? ரோட்ல பாத்துங்க. என்ன ஆடுது வேடிக்கை பாருங்க. சரி பாருங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன அப்படியே வந்திருக்கேன். என்ன ஆடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கேன். 20 லிட்டர் கேன்ல பாக்கும்போது அதிகமா இருக்கு. ஆமா நைஸ். மினிமம் ஒரு 7-8 லிட்டர் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா அங்க எடை போட்டு பார்த்ததுக்கு 9 கிலோ இருந்தது. எடை போட்டா 9 கிலோ வருதா? ஆமா மொத்தம் 14 கிலோ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எடை போட்டு தேங்காய் வந்து 14 கிலோ, எண்ணெய் வந்து 9 கிலோ வந்திருக்கு. எஸ் லிட்டர்ல எவ்வளவு வரும் தெரியல. 7-8 லிட்டர். ஆமா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுல இருந்து ஐஸ் 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 ஜெஷிதா நல்லா இருக்குதா? அப்பா காவியா? அம்மா காவியா? அம்மா காவியா? அம்மா காவியமா? அங்க கடிக்க கூடாது. இது ஓட்ட போட கூடாது. இது சாப்பிடு. இது சாப்பிட்டாதான் கீழே சாப்பிடணும். அத சாப்பிடு. இது வந்து பேபிக்கு 10 ரூபாய். 2 பேரும் 10 ரூபாய். फ्रेंड्स எங்களுக்கு வந்து 10 ரூபாய் ஐஸா. சங்கீதாக்கு மட்டும் 50 ரூபாய். ட்ரை கோன் பேபி இது. இந்த ப்ரௌனி எல்லாம் பிடிக்காது இல்ல. சாக்கோ ப்ரௌனி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பாப்போம். வாவ். இங்க பாருங்க फ्रेंड्स. எல்லாருக்கும் அதேதான். ஜெஷிதா அம்மாவோட ஐஸ்கிரீம் எவ்வளவு பெருசு இருக்குது பாரு. அதை வாங்கிக்கமா, நீ வாங்கிக்கமா. இது ஃபுல்லா ப்ரௌனி பேபி. ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லா ப்ரௌனி வச்சிருக்காங்க. அது கீழ வந்து பார்த்தா ஐஸ் இருக்கும் போல. சரி உன்னோட ஐஸ் சாப்பிடு. அம்மாவோட ஐஸ பாத்துங்க. நல்லா இருக்கா ஜெஷிதா? சூப்பர். இது அப்பா ஐஸ்மா. அப்பாமா. அப்பா குட் கேர்ள். फ्रेंड्स எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் தான் பெரிய ப்ராசஸா இருக்கு. நான் ஐஸ் சாப்பிட்டு வந்து என்ன பண்ணணும்னு சொல்றேன். फ्रेंड्स நம்ம எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கேன்ல தான் புடிச்சிட்டு வந்தோம். இது ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்த போறோம். फ्रेंड्स நான் அரிசி தான் மாத்த போறேன். இது நல்லா கழுவி நல்லா வெயில காய வச்சு எடுத்துருக்கேன் பாத்திரம். ஸோ ஏன்னா புண்ணாக்கு இருக்கு இல்லையா, புண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கூட சேர்ந்து வரும். அது புண்ணாக்குலாம் நல்லா தெளிய வச்சுட்டு யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்ப தேங்காய் எண்ணெய் ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வெள்ளம் சேர்ப்பாங்க, லெமன் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் மல்லிப்பூ. நிறைய பேர் வந்து மல்லிப்பூ சேர்த்தா வாசனையா இருக்கும். வெட்டி வேறு சேர்த்து கூட அரைக்கிறாங்களா? ஆமா வெட்டி வேறு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய வந்து வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே சேர்க்க போறேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பிளைனா எதுவுமே போடாத அரைச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் ஆடுனீங்கன்னா எண்ணெய் போட்டு அரைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வெட்டி வேறுலாம் போட்டு அரைச்சா நல்லா வாசனையா இருக்கும். ஏன்னா இப்ப தலையில் தடவணும்னா வெட்டி வேறு லெமன் போட்டா கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 6 ஒரு அம்மா வந்து பக்கத்துல உட்காந்துருந்தாங்களா, அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னம்மா எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 8 லிட்டர் கிட்ட எண்ணெய் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நான் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் போல தயாரிக்கலாம். 3-4 லிட்டர் வந்து தயாரிச்சா போதுன்ற மாதிரி. எனக்கு சரண்யாக்கு, ரம்யா, பன்சுந்தரி எல்லாருக்கும் கொடுக்கலாம் சொல்லிட்டு சரண்யாவும் ஜெயாவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மருதாணி எல்லாம் பர்சன் வந்து கொடுத்தாங்க. அப்பவே சொன்னாங்க அக்கா நீங்க என்ன வந்து ரெடி பண்ணா எனக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்களா. சரி எல்லாருக்குமே சேர்த்து வந்து பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராவது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வேணும்னா வாட்ஸ்அப்ல வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல வந்து சொன்னீங்கனாலே ஸோ ஃபுல்லா வந்து ரெடி பண்ணுவேன். நான் இன்னும் ஹெர்ப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரெடி பண்ணுவேன். உங்களுக்கும் என்னோட ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆயில் ரெடி பண்ணிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு ஊத்தி நம்ம எண்ணெயை ஃபர்ஸ்ட் தெளிய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெறுமனே தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஆடினேன். ஆமா, நல்லா பியூரான தேங்காய். செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. எண்ணெயுமே நல்லா வெள்ளையாவே வந்து கிடைச்சது எண்ணெய். ஊத்து. இப்போ புண்ணாக்கு இருக்கும், ஸோ அதனால கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பார்த்து எண்ணெய் எவ்வளவு வெள்ளையா இருக்குங்க. புண்ணாக்கு வந்து இது வந்து நல்லா செட்டில்மெண்ட் ஆகணும். இன்னும் நல்லா வெள்ளையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அடியில தான் புண்ணாக்கு இருக்கு. ஆமா, புண்ணாக்கு இருந்தா அடியில நின்னுடும். கொஞ்சம் எண்ணெய் ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஆடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எண்ணெய் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திருக்கோம்ல, இதுல ஒரு வெள்ளை துணி போட்டு அழகா வந்து நம்ம கட்டிடலாம். கட்டிட்டு வெயில்ல வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து வெயில்ல எடுத்து வைக்கணும். நல்லா வெயில் காயும் போது. ஸோ அப்போ வந்து அந்த எண்ணெயில தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணாங்கல்ல, அது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ எண்ணெய் இருக்குல்ல, ஒரே டைம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக்கிங்க்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ சிப்ஸ் எல்லாம் போடுறோம். ஆமா, சமைக்கிறதுக்கு கோகனட் ஆயில எல்லா ரெசிபியுமே பண்றாங்க. ஸோ நம்ம சமைக்கிறதுக்கும் நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புண்ணாக்கெல்லாம் எதுவும் இல்லை. இங்க பாரு கிளீனா தான் இருக்குல்ல. கிளீனா இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. அப்பாவோட வேட்டி இருக்கு, என்ன போட்டு கட்டிட வேண்டியதான். வேட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல. புது வேட்டி. எவ்வளவு எண்ணெய் அழகா கிடைச்சிருக்கு. சோ இப்போ பாக்க வந்து பாத்தீங்கன்னா இது லைட்டா கலரா இருக்க மாதிரி இருக்குல்ல, அப்படியே தெளிஞ்சிரும். புண்ணாதான் எண்ணெய் ஆனா நல்லா ஒயிட்டா இருந்தது. நல்லா ஒயிட்டா தான் இருக்கு. எண்ணெய்லாம் நல்லா ஒயிட்டா இருக்கு. புண்ணாக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கலரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெள்ளை துணி போட்டு அழகா கட்டி வச்சிடலாம். அப்பதான் வந்து நம்ம மெத்த மேல எடுத்து வைக்கும் போது காக்காலாம் எதுவும் விழாம இருக்கும், வாய் வைக்காம இருக்கும், டஸ்ட் படாம இருக்கும். அதுக்காக தான் டஸ்ட் படுது. இல்ல காக்கா கை விடுதுல, அப்படியே விட்டுன்னா ஐயோ கை விட்டு காலை விட்டுருவாங்க. தண்ணி நெஞ்சு மேல உள்ள போய் உட்காந்து குளிச்சாலும் குளிப்பாங்க. மோசமான ஆளு. எப்பன்னு இருக்கிற அவர் குண்டான் பக்கத்துல பாத்துட்டாருன்னா குண்டான்ல ஏறி உட்காந்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அது எண்ணெய் காய வைக்கிறது, வெயிலில் காய வச்சு ஒரு 3 நாள் எடுத்து உள்ள வச்சு ஹெர்ப்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சேர்த்தே வந்து பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவளை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் எங்களால. தாத்தா ஞாபகப்படுத்திட்டா போதும். தாத்தா தாத்தா தாத்தான்னு. தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வராரு ஊர்ல இருந்து. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா கூட ஒரு விளையாடுறதுலாம் வீடியோ போடலாம். சரிம்மா, பாய் சொல்லுமா. பாய் 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 பாய்.